ஸோ மற்ற காலேஜோட கம்பேர் பண்ணல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேட் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு காலேஜஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க, டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. நார்மலாக ஒரு பேப்பர் 2 செக்ஷன் இருக்கு இல்லையா, பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ ரெக்கமெண்டட் டு சூஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆர் மேபி டெக்னிக்கல் போறது பெஸ்டா? ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் தனி செக்ஷனா இருக்கும், அட்டெண்ட் பண்ணிடுங்க சார். ஓகே. இன்ஜினியரிங் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு ஒய் எம்டெக் அண்ட் ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் தி பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் ஜாப்ல போகாம எதுக்காக எம்டெக் நீங்க சூஸ் பண்ணீங்க? ஆர் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஏதாவது போயிருந்தீங்களா, பிளேஸ் ஆயிருந்தீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு. இதுக்கு பல ரீசன் இருக்கு. ஒன்று வந்து பயோடெக் தான் இருந்தேன், என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி பயோடெக்னாலஜியா. இது வந்து பெரிய அதுக்குள்ள இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுல more weightage and less weightage. So biotechnology students in the particular questions useful இருக்கும். So subject wise subject படிக்கணுமா in generic-ஆ இல்ல all together எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுத்து நம்ம parallel-ஆ prepare பண்ணணுமா, like 4-5 subjects? வெயிட்டேஜ் அதாவது வெயிட்டேஜ் எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. தனியா படிக்கிற சப்ஜெக்ட்ஸும் இருக்கு, மொத்தமா படிக்கிற சப்ஜெக்ட் இருக்கு. தனியா படிக்கிறதா பயோ ப்ராசஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் தனியா படிச்சுக்கலாம். அதுல எந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கோரிலேட் ஆகும்னா பயோ ப்ராசஸ் இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டும் அந்தந்த கான்செப்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகும். மிச்சம் எல்லாம் ஒன்னா படிக்கிற லைக் டோட்டல் கம்பேர் பண்ணி படிக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் எது பார்த்தீங்கன்னா செல் பயாலஜி, ப்ராப்ளம்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கா இல்ல பயோ ப்ராசஸ்ல அதிகமா இருக்கா? ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா அது பயோ ப்ராசஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நியூமெரிக்கல் டெர்ம்ஸ் தான் வரும். அது இல்லாம ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ற மாதிரி ஜெனடிக்ஸ்ல கொஸ்டின், ஜெனடிக் மாலிகுலர் பயாலஜி கொஸ்டின்ஸ்ல வரும். அது இல்லாம தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து லாக்டவுன் அப்ளை பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். டெஸ்ட் எல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் 4 தான் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தேன். 4 பேப்பர்ஸ் தான் சாம்பிள் பேப்பர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் என்ன தப்பு இருந்தேன்னா, அட்டன் பண்ணும்போது எந்த கான்செப்ட் மிஸ் ஆகுதோ அந்த கான்செப்ட் லைக் ஃபோக்கஸ் எந்த கான்செப்ட் கற்றுக்கிறது மட்டும் தான் பேப்பர் அட்டன் பண்ணியிருந்தேன். அதனால தான் வந்து கான்செப்ட் நீட்டாகவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ல. பட் ஆனால் டைம் எப்படி அலோகேட் பண்ணுவோம் எனக்கு தெரியல. அதனால வந்து 10 கொஸ்டின் மேலே இருந்துட்டேன் ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணும்போது. டைம் அலோகேஷன் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் செகண்ட் அட்டம் முன்னாடி வந்து சாம்பிள் பேப்பர் அதிகமாக போடும்போது இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ டைம் தான் கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்சிருந்தேன். அதனால கொஸ்டின் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த பாட்காஸ்ட் ஆச்சாரிய பாட்காஸ்ட்ல பார்க்கக்கூடிய கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2026 கேட் நம்ம கிட்ட படிச்ச லோகச்சந்திரன் அண்ட் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். ஹீ ஸ்கோர்ட் ஆல் இண்டியா ரேங்க் 41 இன் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐஐசி பெங்களூர்ல பயோ இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் எடுத்திருக்காரு. ஐஐசி பெங்களூருங்கிறது வந்து பார்த்தோம்னா ஐஐடியோட ஒரு டாப் ஆன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் எம்டெக் கோர்சஸ். ஸோ அந்த பர்டிகுலர் காலேஜஸ்ல அவர் வந்து போய் படிக்க போறாரு. ஸோ இந்த டைம் பீயிங் பிஃபோர் ஜாயினிங் கோர்சஸ் நம்ம அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். ஸோ அவரு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவா இருக்கும். செல்ஃபா படிச்சுட்டு இருக்கலாம், இல்ல கோச்சிங் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கலாம். ஆல் டுகெதர் வந்து மோட்டிவேஷன் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வெல்கம் டு தி ஷோ. ஸோ வணக்கம் லோகச்சந்திரன். உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. என் பேர் லோகச்சந்திரன். ஸ்டார்டிங் ஸ்கூலிங் வந்து சிபிஎஸ்சியில படிச்சிருந்தேன் சென்னையில. அண்ட் தென் பயோடெக்னாலஜி சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் சேரணும்னு பாத்தீங்கன்னா, நான் படிக்கும் போது 12th வந்து பயோடெக்னாலஜிக்கு கான்செப்ட் சொல்லுவாங்க 2-3. அது பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு ஆசையா தான் இருந்தேன். அப்படி பார்க்கும்போது கவுன்சிலிங்ல அப்ளை பண்ண காலேஜஸும் வந்து எதெல்லாம் பயோடெக்னாலஜி ஓரியன்டா இருக்கும் அப்ளை பண்ணேன். அதுல ஒன் ஆஃப் த காலேஜ் எனக்கு கிடைச்சது வந்து ஜிசிடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அங்க போய் ஜாயின் பண்ணேன். அங்க இருக்க டிபார்ட்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. பயோடெக் முடிச்சதுனால ஐபிடி ஜாயின் பண்ணேன். அப்புறம் கேட் சேர இன்ட்ரெஸ்ட் வந்து செகண்ட் இயர்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னுக்காக செகண்ட் இயர்ல இருந்து கேட் எழுதுறான்ற ஐடியா இருந்துச்சு. ஓகே, பிஃபோர் ஜாயினிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, செகண்ட் இயர்ல இருந்து பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ யூ ஸ்டார்டட் ஃபார் செகண்ட் இயர், ரைட்? ஸோ ஹவு டு யூ நோ திஸ் கேட் ஆச்சாரிய அகாடமி டு ஜாயினிங் கோச்சிங் இன் அவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்? அதுக்கு முன்னாடியே காலேஜ்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன், லைப்ரரிஸ்ல தான் பார்த்திருக்கேன் புக்ஸ்லாம் கேட் ஆச்சாரியாக்கு. அண்ட் தென் அப்புறம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. எங்க காலேஜ்ல வந்து கேட் ஆச்சாரியா வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். அதுல வந்து அப்புறம் சிஎஸ் கண்டக்ட் பண்ணும்போது அதுல ஒன் ஆஃப் த ஸ்காலர்ஷிப் ரிசீவர் நான் இருந்தேன்.
ஸ்காலர்ஷிப் ரிசீவ் பண்ணிட்டு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு லைக் கேட் எழுதணும்ட்டு இந்த நல்ல இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணலான்ற ஐடியா. ஆக்சுவலி ஸ்காலர்ஷிப்ல நம்ம மெயினா கொடுக்கறது ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கொடுப்போம். ஸோ ஐ திங்க் நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. ஸோ எப்படி அந்த +2 வரும்போது அந்த ஆப்டிடியூட் ரீசனிங் ஒரு நாலேஜ் எப்படி இந்த ஸ்கூல் லெவல் படிச்சுட்டு வந்தீங்களா இல்ல இதுக்குன்னு டெடிகேட்டடா ஏதாவது எஃபோர்ட் போட்டீங்களா? எப்படி சின்ன வயசுல மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் கோச் படிச்ச ஸ்கூல்லுமே மேத்ஸ் நல்லா சொல்லி தந்ததுனால ஹையர் செகண்டரிஸ்ல இருந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு மேத்ஸ். ஸோ மேத்ஸ் தெளிவாக டெய்லிக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த மேத்ஸ் நாலேஜ் நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது ஈஸியா அட்டென்ட் பண்ண முடிச்சு. ஓகே. ஸோ நான் ஆக்சுவலி அலுமினி ஆஃப் ஜிசிடிங்கிறதுனால ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில வந்து நம்மளுக்கு சம் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஸ்டூடெண்ட் ஒய்யூ சூசன் கோயம்புத்தூர் அண்ட் ஜிசிடி படிக்கணுங்கிற ஒரு எய்ம் எப்படி வந்துச்சு? 2 ரீசன்ஸ். ஒன்று வந்து பிளேஸ் வைஸாவே கோயம்புத்தூர் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் சூஸ் பண்ண காலேஜ் ஆர்டர் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி போட்டிருந்தேன், ஜிசிடி போட்டிருந்தேன். கோயம்புத்தூர் ரொம்ப பிடிக்கும். அதே காலேஜ் வைஸாவும் பார்க்கும்போது ஜிசிடி வந்து பிடிச்சதுனால கடைசி சந்தோஷத்துல ஜாயின் பண்ணிட்டேன். பயோடெக்கும் பிடிச்சது. ஓகே. ஸோ மற்ற காலேஜோட கம்பேர் பண்ணல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேட் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு காலேஜஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதே தெரியும் லைக் அவங்களுக்கு ஷெடியூலே வந்து கேட்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்க மாதிரி இருக்கும். பட் எங்க காலேஜ்ல எப்படின்னு பார்த்தோம்னா லெக்சர் டைம்ஸ்க்கு வந்து காலேஜ்ல வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி லெக்சர் டைமும் அபண்டன்டாவே இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த லெக்சர் டைம் தான் முக்கியம். அது இருந்ததுனால ஐ ஃபீல் லைக் ஜிசிடி வந்து கேட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கம்பேரிட்டிவ்லி இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஓகே. கேட்னா நீங்க ஜிசிடி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. இப்போ செகண்ட் இயர்ல எவ்வளவு மணி நேரம் படிச்சீங்க? தேர்ட் இயர்ல எவ்வளவு மணி நேரம் படிச்சீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் இயர்ல வந்திருக்கு. ஸோ அதோட மார்க் ரேங்க் என்ன? அதே மாதிரி ஃபைனல் இயர்ல எவ்வளவு மணி நேரம் படிச்சீங்க? அதோட மார்க் ரேங்க் என்ன? என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து 2025ல கொடுத்தேன். சேம் பிடி பேப்பர்ல தான். மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 41.3 இருந்துச்சு. ரேங்க் வந்து 217 இருந்துச்சு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எத்தனை மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் ஜாயின் பண்ணேன். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதிட்டு செகண்ட் இயர்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் இயர்லேயே பார்க்கும்போது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா செகண்ட் இயர்ல வந்து மேத்ஸ் வரும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதுக்குள்ளே இதுவும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் கன்ஃபார்மா கேட் எழுத போற ஐடியா வந்துருச்சு. ஸோ கோர் எக்ஸாம் கோர் சப்ஜெக்ட் படிக்கும் போதே சப்ஜெக்ட் வரும் மார்க்ஸ்க்காக காலேஜ் அட்டென்ட் பண்ற எக்ஸாமுக்காக மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாம கான்செப்ட்ஸா படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ தட் அரௌண்ட் டெய்லியும் 8 to 10 வந்து எப்பவுமே ஃப்ரீயா இருக்கும். ப்ரிப்பரேஷன் டைம் வந்து 8 to 10 அலோகேட் பண்ணிடுறேன். காலையில நான் சீக்கிரமா எழுந்துக்கிறதுனால 5 to 6. ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல எப்படி இருந்துச்சுன்னா இந்த 3 hoursமே வந்து கோர் சப்ஜெக்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் கோர் வந்து கேட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஆவரேஜா டெய்லியும் 3 hours ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. சாட்டர்டே சண்டே ஹாலிடே இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாட்டர்டே சண்டே ஹாலிடே சூஸ் பண்ணிட்டா நமக்கு பெட்டரா கேட்டுக்கு பர்ஃபார்ம் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு. So how this engineering mathematics involved in your technical subjects like bioprocess or maybe into biotechnology related on subjects எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்கு? இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கேட்ல பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது 2 விதத்துல அஃபெக்ட் பண்ணும். ஒன்று வந்து டைரக்டா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டினா இருக்கும். பயோடெக்ல என்ன கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ரெலவெண்டா இருக்கும்னா தெர்மோடைனமிக்ஸ்க்கு இருக்கும். பயோப்ராசஸ்ல இருக்கிறதுலே லைக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லாம் அங்க இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல அடிக்கடி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம மிச்ச சப்ஜெக்ட்ஸ் லைக் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல டைரக்டா கொஸ்டின் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வராது. பட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொஸ்டின்ஸ்லயே நம்ம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ் வந்து எல்லாத்துக்குமே அந்த நியூமெரிக்கல் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அக்ராஸ் இயர்ஸ் வந்து 25 to 30 கொஸ்டின்ஸ் வந்து என்ஐடில வந்து வருது. அந்த எல்லா கொஸ்டின்ஸுமே பேஸ் ஆன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ அதனால வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ல வந்து பிரின்சிபலா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஃபோக்கஸ் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் இயர் அட்டம்ப்ட்ல நான் ஒரு டீசெண்டா மார்க் வந்துச்சு. ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மார்க் வந்து செகண்ட் அட்டெம்ப்ட்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கு இல்லையா? ஸோ நம்மளுடைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ல இந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாம் பெட்டரா பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஆகட்டும் டெக்னிக்கல் ஆகட்டும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கு இந்த ஃபேக்கல்டி நேம் ஆர் மேபி சப்ஜெக்ட்ஸ்? ஃபேக்கல்டி நேம் பட் யார் யார் நல்லா எடுத்தாங்க அதான் நம்ம இருக்கு. பிரின்சிபல் கரெக்டா சொன்னோம்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எப்பயுமே கரெக்டா எடுத்துருவாங்க. அந்த டைம்லயே வந்து எல்லா சிலபஸும் கரெக்டா கவர் பண்ணிட்டாங்க. கொஸ்டின்ஸுமே ஒவ்வொரு வாட்டியுமே நல்லா அபண்டன்டா ப்ராக்டிஸ் பண்ற கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கான்செப்டும் நல்லா கொடுப்பாங்க. ஸோ பெட்டர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது இல்லாம பயோப்ராசஸ்க்கு வந்த மேமும் அந்த ஜெனடிக்ஸ்க்கு இருக்கிற மேமும் நல்லா தான் இருந்துச்சு. ஜெனடிக்ஸ்க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து வெறும் கிளாஸ் எடுக்க மட்டும் தான் படிச்சேன். ஏன்னா தேர்ட் இயர் அட்டம் பண்ணும்போது எனக்கு அந்த சப்ஜெக்ட் வரல, வெறுமே இந்த கிளாஸ் அட்டன் பண்ண மட்டும் தான் அதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப நல்லா எடுத்தாங்க, பயோப்ராசஸும் ஜெனடிக்ஸும் நல்லா எடுத்திருந்தேன். ஓகே.
ஸோ நார்மலா வந்து சிங்கிள் டிஜிட் ரேங்க் வந்து இவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல ஈஸியா வாங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா 41 ஆல் இந்தியா ரேங்க் எடுத்திருக்காரு, வெரி குட். பட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம வந்து படிக்கிறது இட் இஸ் நாட் குட் ஆக்சுவலி ஆஸ் பர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கன்சர்ன். பட் அந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல எவ்வளவு மார்க், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் டுகெதர் 28 மார்க்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது ஆட் அப் பண்ணா தான் உங்களோட டெக்னிக்கல் மார்க் பூஸ்ட் அப் ஆகுது. ஸோ நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருந்தீங்க? அவுட் ஆஃப் 28 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எவ்வளவு வந்திருக்கு, செகண்ட் அட்டெம்ப்ட்ல எவ்வளவு வந்திருந்தது? ஸோ டோட்டல் மார்க்ஸ் ஃபைனலா உங்களுக்கு வாங்கினது எவ்வளவு வந்திருக்கு செகண்ட் அட்டெம்ப்ட்ல? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து கரெக்டா எவ்வளவு நம்பர் 28 மார்க்ஸ்ல வந்து 15 to 20 எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டா நம்பர் 15 to 20 எடுத்திருப்பேன். தென் செகண்ட் அட்டெம்ப்ட்ல வரும்போது 28ல வந்து 26 எடுத்திருந்தேன். லைக் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் பார்க்கும்போது அட்டன் பண்ணி எல்லாமே எடுக்க முடிஞ்சு. அது காரணம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து எந்தெந்த நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு டைம் அலோகேட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ப்ராக்டிஸ்லேயே தெரிஞ்சிருச்சு ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட்ல வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடிச்சு. அந்த கொஸ்டின்ஸ்லாம் 26 to 28 ஆல்மோஸ்ட் கொடுத்துறேன். 2 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் என்ஐடி அட்டன் பண்ண முடியும். ஓகே, டோட்டல் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 எவ்வளவு செகண்ட் அட்டெம்ப்ட்ல உங்களுக்கு கிடைச்சது? செகண்ட் அட்டெம்ப்ட்ல வந்து 56.3 வந்துருச்சு. rank வைஸ் வந்து 41 rank வந்து. Okay, 56.3 na, then how many questions you answered and how many wrong in this? 63 I guess. மொத்த கொஸ்டின் 63. அந்த 61 அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். எப்படி 56.3 மட்டும் வந்துருச்சுன்னா அதை அட்டெண்ட் பண்ணதுலாம் வந்து எம்எஸ்கியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இங்காட்டி என்ன வித்தியாசமா இருந்துச்சுன்னா என்ஐடி டைப் கொஸ்டின் வந்து ரேஞ்ச் கம்மியாக கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே செக் பண்ற ரேஞ்ச் வந்து 1 decimal செக் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி 2 decimal ரேஞ்சஸ் செக் பண்ணதுனால எனக்கு ஆன்சரும் கரெக்டா இருந்துச்சு, கரெக்டா தான் போட்டுருந்தேன். பட் அந்த 2 decimal வேரியேஷனால நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து மார்க் வராம போச்சு. அதனால ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணதுனால 56.3 வந்துச்சு. நியர்லி 5 மார்க்ஸ் மட்டும் நெகட்டிவ்ல போயிருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ப்ராபப்லி என்ன மார்க்கா இருந்திருக்கும் உங்களுடைய பிரான்ச்ல? 60 சம்திங் அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவீங்க, டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவீங்களா? நார்மலாக உங்களோட பேப்பர் 2 செக்ஷன் இருக்கு இல்லையா, பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ ரெக்கமெண்டட் டு சூஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆர் மேபி டெக்னிக்கல் போறது பெஸ்டா? ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் தனி செக்ஷனா இருக்கும் அட்டெண்ட் பண்ணிருந்தேன் சார். ஓகே, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு கலந்து ஆர்டர்ஸ் ஸோ அந்த ஆர்டர்லயே இருக்க ஆர்டர் அட்டெண்ட் பண்ணிட்டேன். So you are recommending to choose aptitude and verbal ability to complete first and then followed by technical subjects வந்து ஆப்டிடியூட்லயுமே வந்து 10 கொஸ்டின்ஸ்ல வந்து விஷுவல் ரீசனிங்ல கொஞ்சம் டைம் அதிகமா தேவைப்படும். ரொம்ப நேரம் யோசிச்சாலும் கன்ஃபார்மா எல்லாம் கரெக்டா சொல்ல முடியாது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் இந்த வாட்டி நான் கடைசி அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். கியூப் கொஸ்டின் வந்துருந்துச்சு, அது மட்டும் நான் கடைசியா ஆப்டிடியூட் வச்சு மிச்ச எல்லாத்தையுமே அட்டெண்ட் பண்ணிட்டேன். கியூப் வந்து எல்லா ஃபைனல் எல்லா கொஸ்டின் பேப்பர் முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப அட்டெண்ட் பண்ணி தெரியாத கொஸ்டின்ஸ் ரிவ்யூ லேட்டர்ல போடுற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல ரிவ்யூ லேட்டர் போட்டுட்டு பின்னாடி வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்டையர் 3 hours யூஸ் பண்ணிட்டீங்களா, ஏதாவது 1 hour ஒரு 30 minutes உங்களுக்கு கேப் ஃப்ரீயா இருந்ததா? எல்லா கொஸ்டினும் செக் பண்ணாம எல்லா கொஸ்டினோட 45 minutes இருந்துச்சு. Then again பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு முடிக்கும் போது 15 minutes கேப் இருக்கு. Okay, so next we'll go to the application process of IIT admissions. So IIT admissions na there is a portal, right? Co portal. So அத பத்தி ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணணும், நீங்க ரிசல்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ அதை எப்படி கோ போர்ட்டல் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போறதுங்கிறத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு ஒய் எம்டெக் and why don't you go for the placements or jobல போகாம எதுக்காக எம்டெக் நீங்க சூஸ் பண்ணீங்க? ஆர் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஏதாவது போயிருந்தீங்களா, பிளேஸ் ஆயிருந்தீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு. இதுக்கு பல ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து பயோடெக் தான் எடுத்தேன். என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து ஐபிடி பயோடெக்னாலஜி. இது வந்து பெரிய அதுக்குள்ள இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுல இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு 4 இயர்ஸ் எந்த சப்ஜெக்ட் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறத 4 வருஷம் யூஸ் பண்ணியிருந்தேன். பிளேஸ்மெண்ட்டும் வந்துருந்துச்சு. பிளேஸ்மெண்ட் தனியாக ப்ரிப்பேர் பண்ணல. இந்த கேட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதை மட்டும் வச்சு பிளேஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணேன். பிளேஸும் ஆகிட்டேன். பட் ஆனால் இப்போ ரிசர்ச் நல்லா இருந்ததுனால எம்டெக் பாசிட்டிவ் பண்ணலான்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி கோ போர்ட்டல் அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்தெந்த ஐஐடிஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருப்பீங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு 3 மார்க்ஸ்லாம் எந்த ரேஞ்சில் வரும்ட்டு அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணுவீங்க எந்தெந்த ஐஐடிஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும்ட்டு. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஒவ்வொரு ஐடிஸ்க்கும் ஒரு அப்ளிகேஷன் டைம் கொடுத்துருப்பாங்க அவங்களே. ஐஐசி வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரிசல்ட்ஸ் வந்த உடனே மார்ச் 30 முடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் வந்தோடனே அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு ஐஐசி. ஸோ உங்களுக்கு வந்து ரேஞ்ச் எந்த மார்க் எடுத்தப்போ என்னென்ன காலேஜ் அதோட அட்மிஷன் டைம் பார்த்து வச்சுட்டு இண்டிவிஜுவலா அந்தந்த காலேஜ் வெப்சைட்ல தான் போய் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பண்ணிட்டுக்கு அப்புறம் சில காலேஜஸ்க்கு இன்டர்வியூஸ் இருக்கும், சில இது இருக்காது.
அப்புறம் நீங்க எவ்வளவு காலேஜஸ் அப்ளை பண்ணுவீங்க? நான் எனக்கு நல்ல ரேங்க் மார்க் வந்ததுனால வெறும் 3 காலேஜ் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து ஐஐசி பண்ணியிருந்தேன், பாம்பே அண்ட் டெல்லி, ஐஐடி பாம்பே டெல்லி அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் ஐஐசி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்துருச்சு. பண்ணிட்டு அப்புறம் நடுவில் வந்து ஏப்ரல் மந்த் ஸ்டார்டிங் வந்து சிஓஏபி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதில் ரெஜிஸ்டர் பண்ணுவோன்னே சிஓஏபி நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட்டர் நம்பர் வந்து நீங்க இண்டிவிஜுவல் காலேஜஸ்க்கு நீங்க அட்மிஷன் போகும்போது கொடுப்பீங்க. ரிசல்ட்ஸ் வந்து தனித்தனியாக தான் அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும். பட் ரிசல்ட்ஸ் வந்து கன்சாலிடேட்டடா சிஓபியில் அக்ராஸ் ரவுண்ட்ஸ் வந்து ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். ஐஏசி வந்து நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி அட்மிஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சதுனால எனக்கு கவர்மெண்ட் ரிசல்ட் வந்துருச்சு. அக்செப்ட் பண்ணி ஃபேஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஐஐடிக்கு அப்ளை பண்ணையில கேட் மார்க்ஸ் மட்டும் வச்சு எடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க போத் ஐஐடி, ஐஐசி பெங்களூர் அண்ட் as well as ஐஐடி பாம்பே. ரைட், பட் பாம்பே போல இல்ல. ஓகே. ஐஐசி பெங்களூர்ல how they are conducted written examination which is related to what subjects, ரைட்? ஸோ அதே மாதிரி என்ன வெயிட்டேஜ்ல கேட் மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் ஆட் பண்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐஐசில ரிட்டன் எக்ஸாமினேஷன் பட் இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி இருந்துச்சு. இன்டர்வியூ எப்படி மார்க் ஸ்பிளிட் பண்ணியிருந்தாங்கன்னா, டேரக்டா அங்கே இன்டர்வியூ பண்ணும்போது எவாலுவேட் பண்றதுல 30% மார்க்கும், அதே நம்ம கேட்ஸ் ஸ்கோரோட 70% மார்க்கும் வச்சு ஃபைனலா ரிசல்ட்ஸ் சொன்னாங்க. அந்த 30% அந்த இன்டர்வியூஸ்ல வந்து என்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரவுண்ட் மாதிரி நடத்தினாங்க. அதுல ஃபர்ஸ்ட்ல வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் தென் செகண்ட் ரவுண்ட்ல வந்து கோர் சப்ஜெக்ட்ல பிரின்சிபல் வந்து செல் பயாலஜி அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல விச் இஸ் மோர் ரிலேட்டட் டு பயோ இன்ஜினியரிங்கோ அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட மொத்தத்துல 30% அலோகேட் பண்ணிட்டு ஃபைனல் ரிசல்ட்ஸ் சொன்னாங்க. ஓகே. ஸோ ஐஐசி பெங்களூர் செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதோடைய பயோ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டோடைய பிளேஸ்மெண்ட் எப்படி ஃபியூச்சர் வந்து either we can go for core related opportunities இருக்கா, இல்ல ஹையர் ஸ்டடிஸ் அது ஃபர்தரா ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கா, என்ன மாதிரி இருக்கு, அதை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. ரெண்டுமே அந்த ஐஐடியில் வந்து ஃபேவரபிளாக தான் இருக்கு. கோரும் இருக்கு, செமி கோர்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்கு. அண்ட் தென் ஹையர் ஸ்டடீஸும் இருக்கு. ஹையர் ஸ்டடீஸ் பார்க்கும்போது பிஹெச்டிஸ்க்கு வந்து இன்டர்னல் இன்டெக்ஸ்க்கும் நிறைய இருக்கு. அண்ட் தென் நடுவில் பண்ணும்போது கம்பெனி வைஸ் இன்டர்னுக்கும் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அது மூலமா போற பிஹெச்டி கோர்சஸும் அதிகமாக நல்லா இருக்கு. அண்ட் தென் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்டும் டீடைல்ஸ் வந்து அக்ராஸ் செமி கோர்ஸ் அண்ட் கோர் நல்லா இருக்குனால ஐஐசி சொன்னாங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த ஃபீஸ் டீடைல்ஸ் ஃபார் ஜாயினிங் எம்டெக் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறது வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி பிஇ பிடெக்ல வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு லைக் ஃபீஸ். ஸோ தே வாண்ட் டு கோ அண்ட் ஒர்க் இன் சம் கம்பெனிஸ் டு ஏர்ன் மணி அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் what is the stipend offered in your college like IIC Bangalore, and then how much course we are going to pay for admission time la pannirpeenga like hostel fees and course fees, அதை பத்தி ஒரு சம்மரி மாதிரி சொல்லுங்க. எம்டெக் ஃபீஸ் டீடைல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐஐசி இருக்கோம்ல, ஜென்ரலாகவே வந்து கேட் கிளியர் பண்ணி ஐஐடிஸ்ல ஐஐடிஸ் போகும்போது 12,400 per month வந்து கிடைக்கும் ஸ்டைஃபண்ட். அது இல்லாம லைக் ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து அதுக்கு இன்டர்னலா இருக்க ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸும் நிறைய இருக்கு. பட் ஆனால் நீங்க கேட் எழுதிட்டு போகும்போது 12,400 ஸ்டைஃபண்ட் per month வரும். சில கிரைட்டீரியா மீட் பண்ணுவார். அது இல்லாம கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு இருக்கு ஐஐசில அப்படின்னு பார்க்கும்போது, ஹாஸ்டல் இல்லாதவங்களுக்கு வந்து 30,000 இருந்துச்சு. டியூஷன் ஃபீஸ் மிச்சம் எல்லாமே ஜிம் ஃபீஸ் அந்த மாதிரி எல்லாமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 30,000 இருந்துச்சு. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து per monthக்கு 5,000 வர மாதிரி இருந்துச்சு. பட் அதான் ஸ்டார்டிங்ல வந்து மொத்தமா ஒரு டெபாசிட் மாதிரி பே பண்ணுவாங்க. அந்த மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது ஸ்டார்டிங் வந்து 1 lakh கிட்டத்தட்ட பே பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலா நீங்க டெபாசிட்லாம் விட்டுட்டு பார்க்கும்போது ஒன் டைம் இயருக்கு வந்து 50,000 கிட்ட ரீஃபண்டபிள் டெபாசிட் அந்த மாதிரி இருக்கிற போது உங்களுக்கு ஸோ வாங்கக்கூடிய ஸ்டைஃபண்ட் அண்ட் தென் வி கேன் மேட்ச் டு தி மேட்ச் பண்ணி நம்ம பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. சர்ப்ளஸாகவும் இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. ஓகே. ஸோ பயோடெக்னாலஜில என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கு வெயிட்டேஜ் இருக்கு? ஸோ லைக் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு மோர் வெயிட்டேஜ் அண்ட் லெஸ் வெயிட்டேஜ்? ஸோ பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் சப்ஜெக்டா படிக்கணுமா இன் ஜென்ரிக்கா, இல்ல ஆல் டுகெதர் எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுத்து நம்ம பேரலா ப்ரிப்பேர் பண்ணணுமா லைக் 4-5 சப்ஜெக்ட்ஸ்? வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய அதாவது வெயிட்டேஜ் எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் சேர்ந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. தனியா படிக்கிற சப்ஜெக்ட்ஸும் இருக்கு, மொத்தமா படிக்கிற சப்ஜெக்ட் இருக்கு. தனியா படிக்கிறதா பயோ ப்ராசஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் தனியா படிச்சுக்கலாம். அதுல எந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கோரிலேட் ஆகும்னா பயோ ப்ராசஸ் இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டும் அந்த கான்செப்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகும். மிச்சம் எல்லாம் ஒன்னா படிக்கிற லைக் டோட்டலுக்காக கம்பேர் பண்ணி படிக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் எது வரும் பார்த்தீங்கன்னா செல் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஒன் டுகெதர் வந்து கோரிலேட் ஆகுறதுனால நீங்க இது படிக்கும்போது ஒன்னா படிச்சீங்கன்னா
கான்செப்ட் கோரிலேட் ஆகும், படிக்க ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். வெயிட்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இந்த மிச்சம் கோரிலேட் ஆக சொன்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளவுதான் படிச்சாலும் தியரி கொஸ்டின்ஸ்னால கன்ஃபார்மா இதுல இருந்தா இந்த கொஸ்டின் தான் வரும்னு சொல்ல முடியாது. இதே பயோ ப்ராசஸ்னா 8 to 10 கொஸ்டின்ஸ் வந்துடும், அதுல இருந்து மார்க்ஸ்க்கு வந்துடும். அந்த 8 to 10 மார்க்ஸ்க்கு வந்து இந்த கான்செப்ட்ல தான் எப்படி கான்செப்ட்ஸ் ரிப்பீட் ஆகும் பயோ ப்ராசஸ் பார்க்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தாலே பயோ ப்ராசஸ்ல நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயோ ப்ராசஸ்ல வந்து ஈஸியா இருக்கும், அது கடைசி வரைக்கும் நான் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் தென் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் மாதிரி பயோ ப்ராசஸ் தான். மிச்சம் சொன்னதுன்னா வந்து ஒன்னா படிச்சாதான் நம்ம புரியுற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி இருக்கும். மோர் வெயிட்டேஜ்னா பயோ ப்ராசஸ் அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. லெஸ் வெயிட்டேஜ்னா ப்ராப்ளம்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கா இல்ல பயோ ப்ராசஸ்ல அதிகமா இருக்கா? ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா அது பயோ ப்ராசஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நியூமெரிக்கல் சம்ஸ் தான் வரும். அது இல்லாம ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ற மாதிரி ஜெனடிக்ஸ்ல கொஸ்டின், ஜெனடிக் மாலிகுலர் பயாலஜி கொஸ்டின்ஸ்ல வரும். அது இல்லாம தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து லாக்டவுன் அப்ளை பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் predominantly NAD டைப் क्वेश्चंस வந்து பயோ ப்ராசஸ்ல இருந்து வருது சார். ஓகே. சோ ஃபைனலா மார்க் டெஸ்ட்னுடைய பிராக்டிஸ் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த ஸ்கோர் வாங்குறதுக்கு? மார்க் டெஸ்ட் வந்து இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம். லைக் ஃபர்ஸ்ட் கொடுத்த அட்டெம்ப்ட்க்கும் செகண்டுக்கும் பிரைமரி டிஃபரன்ஸ் மார்க் டெஸ்ட் தான். ஏன்னா வந்து ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு அப்புறம் கோர்ஸ் சப்ஜெக்ட் நான் தனியாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, வெறுமனே பேப்பர் அட்டெம்ப் பண்ற மாதிரி தான் இருந்தது. அதான் வந்து ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ். மார்க் டெஸ்ட் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்கும்னா, ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் 4 தான் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தேன், 4 பேப்பர்ஸ் தான் சாம்பிள் பேப்பர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா அட்டன் பண்ணும்போது எங்கெல்லாம் கான்செப்ட் மிஸ் ஆகுதோ அந்த கான்செப்ட் லைக் ஃபோக்கஸ் எந்த கான்செப்ட் கற்றுக்கிறதுக்கு மட்டும் தான் பேப்பர் அட்டன் பண்ணியிருந்தேன். அதனால தான் வந்து கான்செப்ட் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. பட் ஆனால் டைம் எப்படி அலோகேட் பண்ணணும் எனக்கு தெரியல. அதனால வந்து 10 கொஸ்டின் மேலே விட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது. டைம் அலோகேஷன் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் செகண்ட் அட்டெம்ப்ட் முன்னாடி வந்து சாம்பிள் பேப்பர் அதிகமாக போடும்போது இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ டைம் தான் கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்சிருங்களே. அதனால கொஸ்டின் சீக்கிரமா முடிச்சேன், வித் லெஃப்ட் ஓவர் டைம் அதிகமாகவும் இருந்துச்சு. சாம்பிள் பேப்பர் அதான் சொல்லி தரோம், எந்தெந்த கான்செப்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எவ்வளவு டைம் அலோகேஷன். நம்ம ஆச்சாரிய அகாடமியில கொடுத்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து அப்ராக்சிமேட்டா பிஃபோர் கேட் எக்ஸாம் என்ன மார்க் வாங்கிருந்தீங்க, அதோட பூஸ்ட் அப் ஆகி அடிச்சிருந்ததா அந்த மாதிரி ரிவ்யூஸ் பண்ணி பாத்தீங்களா? கொஸ்டின்ஸ் டிஃபிகல்டிஸ் லெவல்ஸ் இந்த எப்படி நெகட்டிவ் மார்க்கிங் வருது அப்படிங்கறத பத்தி மொத்தமா பார்க்கும்போது டிஃபிகல்ட்டியா வந்து இந்த சாம்பிள் பேப்பர் டிஃபிகல்ட்டிக்கு அதிகமா இருக்கும். அதை விட கேட் அதிகமாக ஈஸியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதிகமா டைம் ஈஸியா இருந்துச்சு, அல்ல கொஸ்டின் ஈஸியா இருந்தது. பட் பார்க்கும்போது அது ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஆசிரியர். பட் ஆனா அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும் போது இது ஈஸி இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும் போது. மார்க்ஸ் வைஸா கம்பேர் பண்ணும்போது சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டம் முன்னாடி கொஞ்சம் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் அட்டம் டு செகண்ட் அட்டம் அதோட சாம்பிள் பேப்பர் பண்ணும்போது மார்க் டிஃபரன்ஸ் வந்து டிராஸ்டிக்கா இருந்துச்சு. பண்ண கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருந்துச்சு, அந்த மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து +2 முடிச்சுட்டு கவுன்சிலிங்ல வந்து காலேஜ்ல வந்து பயோடெக்னாலஜி சீட்டை சூஸ் பண்ணலாமா? நிறைய பேர் மெடிக்கல் மேக்ஸிமம் நீட் எக்ஸாம் எழுதிட்டு ஸோ அது கிடைக்காத பட்சத்தில் பயோடெக்னாலஜி வராங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கு, ரைட்? ஸோ இஸ் இட் ரெக்கமெண்டட் டு ஜாயின் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் டு பயோடெக்னாலஜி ஆர் வில் யூ ரெக்கமெண்டட் யுவர் டிபார்ட்மெண்ட் டு ஜாயின் அண்ட் லேர்ன்? அதுக்கு பயோடெக்னாலஜி சொன்ன மாதிரி பெரிய வேஸ்டான ஃபீல்டு. அவங்களுக்கு வந்து எதனால பிடிச்சிருக்குன்னு பார்க்கணும். நீட் வெறுமனே நீட் எனக்கு வராததுனால பயோடெக் பண்றது ஒரு ரீசனபிளா இருக்காது. பட் ஆனா நீட்லயே வந்து சில கான்செப்ட் வந்து பயோடெக்ல இருக்கும், மெடிக்கல் பயோடெக்கோட கோரிலேட் ஆகும். அந்த கான்செப்ட் படிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் பயோடெக்ல அப்ளை பண்ண போறேன். பயோடெக்ன்றது ஆல்மோஸ்ட் ப்ரிடாமினன்ட்டா அதை எப்படி அப்ளை பண்ண போறோம், அந்த இன்ஜினியரிங் நாலேஜ் ஆஃப் மெடிக்கல் கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம். அது மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு, இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கு, அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்றதுனா தாராளமா பயோடெக் ஆனா எடுக்கிறது என்னன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயோடெக் ஃபீல்ட்ல இருந்து பர்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க, கன்ஃபார்மா பிடிச்சிருந்துச்சுன்னா பயோடெக் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நல்ல ரேங்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கான்ஃபிடென்ட்டா படிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ். நீங்க கேட் தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நல்லது இருக்கு. செகண்ட் இயர்ல இருந்து பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க செகண்ட் இயர்ல படிக்கிற கோர்ஸ் சப்ஜெக்ட்ல நீங்க என்ன செகண்ட் இயர்ல படிக்கும் போது செல் பயாலஜி படிப்பீங்க, பயோகெமிஸ்ட்ரி, இதெல்லாம் தான் வந்து மெயினான கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸா இருக்குமா. ஸோ நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா நல்லது. ஏன்னா அந்த கோர்ஸ் சப்ஜெக்ட் நீங்க காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃப்ரம் கேட் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரிப்பேர் பண்ணா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் கேட் அட்டம் பண்றதுக்கு. ஸோ முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் செமஸ்டர் காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து வெறுமனே அந்த மார்க் மட்டும் எடுக்காம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பதிலா இதுக்கு அப்ளை பண்ற கேட்டுக்கு அப்ளை பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ லோகச்சந்திரன் சொல்ற மாதிரி நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா எந்த டிபார்ட்மெண்ட் வேணா எடுக்கலாம். ஸோ அது பர்டிகுலரா அந்த கேட்ல சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு பெட்டரா இருக்கும்.
நம்ம டயர் 2 டயர் 3 காலேஜஸ் இருக்கிற போது அண்ட் குட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காகவும் அண்ட் குட் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ்க்காகவும் நம்ம ஐஐடி நோக்கி என்ஐடி நோக்கி நம்ம போறோம். ஆஃப்டர் லேர்னிங் தட் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி ஸோ ப்ராப்ளி நம்ம ஒர்க் பண்ணலாம், இல்லை வந்து ஃபர்தர் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம். ஸோ அப்ராட் போய் பண்ணுங்கிறது இல்லை, இந்தியாலேயே நல்ல டாப் காலேஜஸ் இருக்கு ஐஐடி என்ஐடி. அதுக்கு ஒரு கேட் வந்து ஒரு முக்கியமானது இருக்கு. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் வந்து லோகச்சந்திரன் ஈஸியாக பிளேஸும் ஆயிட்டாரு. பட் இருந்தாலும் ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் ஃபார் ஹையர் ஸ்டடிஸ் அப்படிங்கிறதுனால ஒரு டைம் பீயிங் முடிச்சோன்னு முடிச்சிடலாம். பிகாஸ் கேப் விழுந்துருச்சுன்னா ஐ திங்க் லிட்டில் டிஃபிகல்ட் டு கோ ஃபார் அகெயின் ஃபார் என்டெக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால. ஸோ நார்மலா பிஇ பிடெக்ல ஒரு 6 LPA 10 LPA வாங்குறீங்கன்னா எம்ஏ எம்டெக் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 20 LPA ஒரு 25 LPA ஈஸியா பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்டர் டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்லி சீட்டட். ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்து லோகச்சந்திரன் பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஐஐடிஸ் ரைட் ஐஐசி. ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர் இன் ஃபியூச்சர். அண்ட் இது மாதிரி எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோகச்சந்திரன் வந்து ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் நான் ஆஃபர் பண்ணியிருக்கிறேன். ஸோ யாரெல்லாம் கேட் படிக்கிறாங்களோ குவாலிஃபை ஆகுறாங்களோ then they become a teacher to teach these students அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி இருக்கு. ஸோ அப்பதான் வந்து அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால then they will also get experience and students also will get proper input அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஆச்சாரிய அகாடமியில நம்ம கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் மெயினா எல்லா சப்ஜெக்ட்ஸும் கொடுப்போம். மெயினா மேத்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரிப்பீட்டடா நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் அட்டம்ப்ஸ் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்ஃபிடென்டா ஜாயின் பண்ணுங்க, கோர்ஸ் படிங்க, எல்லா கிளாஸும் மிஸ் பண்ணாம வாங்க, மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ அதுல இருந்து உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. ஸோ irrespective of whatever your department and it is possible to excel in your career அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.